ஐ நோபடி மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. படம் ஜூலை 9 ரிலீஸ் ஆக போகுது. ஆர்யாவோட அனந்தன் காடு மூவிக்கான ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரும் பார்க்க நல்லாவே இருக்கு. ஜூன் 25 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி 2 மூவிக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. ஜூலை 3 மூவி ரிலீஸ் ஆகும். டைரக்டர் சங்கரோட பையன் அரிஜித் சங்கர் ஹீரோவா இப்ப டெபியூட் ஆகுறாரு. இந்த மூவிக்கான பூஜை இப்ப போட்டிருக்காங்க. அட்லியோட அசிஸ்டன்ட் அசோக்னு ஒருத்தர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. கிருத்தி ஷெட்டி ஃபீமேல் லீடா பண்றாங்க. ஜீவாவோட ஜாலியா இருந்த ஒருத்தன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. எம் ராஜேஷ் டைரக்ஷன்ல ஜீவா யுவானா நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. மூவிக்கான டீசர் ஜூன் 21 ரிலீஸ் ஆக போகுது. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆகிட்டோம். வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் காம்பல ஒரு படம் ஒன்று வரதா இருந்துச்சு. ஆனா அந்த படம் இப்போ நடக்கல. இப்போ வெங்கட் பிரபு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் படம் ஒன்று எடுக்க போறது அனிஸ் வந்திருக்கு. ஜெய் சிவாலாம் வச்சு அவரோட கேங்கெல்லாம் வச்சு இந்த படம் எடுக்க போறது அனிஸ் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். தனுஷோட D55 மூவிக்கான டைட்டில் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. டைட்டில் ஓம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோ பார்க்க சூப்பராகவே இருக்கு. அண்ட் இது வந்து சாப்டர் 1 தான். படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அடுத்த சாப்டரும் வரும். இந்த வீடியோல அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க இது சாப்டர் 1 அப்படின்னு. அண்ட் ரிலீஸ் டேட்டையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க அக்டோபர் 16 இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. மூவிக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் 60 to 65% கிட்ட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு டைரக்டரே அபிஷியலா இப்ப சொல்லிட்டாரு. அண்ட் மம்முட்டியோட கேரக்டர் நேம் கார்த்திகேயன். அவரோட கேரக்டருக்கான ஒரு வீடியோ சீக்கிரமே ரிலீஸ் ஆகுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுவாங்களா இல்ல ஹீரோ கிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. பெரிய டைரக்டரா இருந்தா ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த ஹீரோ எந்த ப்ரொடியூசர் கிட்ட கதையை சொல்றாங்களோ அடுத்த ப்ரொடியூசருக்கு கதை போகும். இதே சின்ன டைரக்டரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருக்கு தான் சொல்லுவாங்க. அந்த ப்ரொடியூசர் ஹீரோவை சூஸ் பண்ணுவாரு. மாவீரன் 2 அயலான் 2 வருமானு கேட்டிருக்காரு. இந்த 2 படங்களுமே வராது. அயலான் 2 வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அந்த படம் வராது. சார்பாட்டா 2க்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வருஷத்துல ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஆனா சூர்யா பட வாய்ப்பு பாரஞ்சத்துக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த படத்தை விட்டுட்டு அந்த படத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. அரசன் மூவிக்கு நான் பட்ஜெட்டை கேட்டிருக்காரு. இன்னும் ஃபுல் பட்ஜெட்டுக்கான ரிப்போர்ட் கிடைக்கல. நான் கிடைச்சதும் சொல்றேன். இந்த மூவிஸ்க்கான வசூல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன் எதுக்கு இருக்குன்னு. பேனிந்தன் மூவிஸ்ல ரிலீஸ் ஆகி ஒரு 500 கோடி வரைக்கும் வசூல் பண்ணுது. அதுக்கப்புறம் அதோட வசூல் டிராப் ஆகும்போது அந்த படத்தோட ஃபுட்டேஜ் ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு புஷ்பா 2 கலெக்ஷன் டிராப் ஆகும்போது ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஃபுட்டேஜ் ஆட் பண்ண போறதா சொன்னாங்க. அதே மாதிரி பெட்டி மூவிக்கு ஆட் பண்ண போறதா சொல்றாங்க. சோ இதை பத்தி கேட்டிருக்காரு. கமெண்ட்ல கேட்ட மாதிரி தான் மேபி கலெக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கூட இந்த டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா புதுசா 20 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் மூவில ஆட் ஆகுதுங்கிறப்போ மறுபடியும் ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு வர வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. திருச்சிற்றப்பலம் மூவில வரக்கூடிய தாய்க்கிழவை சாங் தான் இது. இன்னைக்கு என்ன ஃப்ரேம் இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.